என் பெயர் பால்ராஜன். நான் பிறந்தது வாழ்ந்தது எல்லாம் நாமக்கல் மாவட்டத்தில். பேசிக்காகவே நான் ஒரு கிறிஸ்டியன். ஆனால் நான் அங்கே வாழ்ந்தது ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையாக இருந்தது. என்னுடைய பள்ளி வாழ்க்கையை முடிச்சுட்டு கல்லூரி வாழ்க்கையை தொடங்கிறதுக்காக சென்னையில் பக்கத்தில் இருக்க வந்தவாசிக்கு நான் வந்தேன். ஒரு நாள் சென்னையில் இருக்க அத்தை வீட்டுக்கு நான் வந்தேன். அப்போ அவங்களுடைய 2 பசங்களும் இந்த சர்ச்சில் இருந்தாங்க. அவங்க கூட சென்னை ஃபர்ஸ்ட் பிரான்ச் நான் போயிருந்தேன். அங்கே இருக்க அந்த காஸ்பல், அந்த சர்ச் மெம்பர்ஸ், சர்ச் என்வரான்மெண்ட், இதெல்லாமே எனக்கு ஒரு மாற்றமாக இருந்துச்சு. தி சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் லாட்டர்-டே செயின்ட்ஸ் எனக்கு உண்மையில சபைன்னு தெரிய வந்தது. அதுக்கப்புறமா 2006 வருஷத்தில் நான் பேப்டிசம் எடுத்து இந்த சர்ச்சில் மெம்பர் ஆனேன். இருந்தாலும் நான் படிக்கிறது கொஞ்சம் தூரமாக இருக்கிறனால என்னால் ரெகுலராக சர்ச்சுக்கு வாரம் வர முடியாது போயிருந்தது. மாதத்தில் ஒரு நாள் தான் வருவேன். அப்போலாம் ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன், இந்த சர்ச்சுக்கு நான் ரெகுலராக வரணும், இந்த சர்ச்சில் நான் அதிகமாக கற்றுக்கணும்னு சொல்லி அதிகம் ஆர்வமாக இருந்தது. எனக்கு அப்போல்லாம் வாய்ப்பு இல்லாத போனது. ஜீசஸ் கிறிஸ்டோட காஸ்பல், புக் ஆஃப் மார்மன், வேர்ட் ஆஃப் விஸ்டம், லா ஆஃப் சாஸ்டிட்டி, இதெல்லாம் எப்பயுமே என் கூட இருந்தது. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னுடைய பாவத்துக்காக ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துக்கு மரித்தார். அவருடைய உண்மையிலும் சபையை ஜோசப் ஸ்மித் மூலிமா இந்த பூமியில் மீண்டுமாக புதுப்பிச்சார். அவருக்கு கொடுத்த அந்த பிரிஸ்டோட அத்தாரிட்டி எனக்கும் கிடைத்தது. அதில் ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் சன் ஆஃப் காடாக இருந்தால் கூட தன்னைத்தானே தாழ்த்தி மாடத்தளத்தில் பிறந்து அவருடைய ஊழியத்தை செய்தார். அவர் வாழ்ந்த வாழ்நாளில் கொஞ்ச நாள் ஊழியத்துக்குன்னு கொடுத்தார். அதே மாதிரி நான் வாழ்கிற வாழ்நாளில் கொஞ்ச நாள் ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்கு நான் எடுத்த முடிவு தான் மிஷன். ஃபுல் டைம் மிஷனரி கூட நான் எக்ஸ்சேஞ்ச் போகிறப்ப நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். நான் ஃபுல் டைம் மிஷனரியாக போனோன்னா நிறைய தியாகங்கள் பண்ண வேண்டியது இருக்குன்னு அவங்க கூட போனப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். கிருஷ்ணன் ரமேஷ் பாபுவும் கிருஷ்ணன் பில்லியும் காஸ்பலை பற்றி அதிகமாக எனக்கு சொன்னாங்க. எப்படி மிஷன் ப்ரிப்பேர் ஆகணும்னு அதிகமாக எனக்கு சொன்னாங்க. காஸ்பலோட முக்கியத்துவத்தை பற்றியும் மிஷன் ஏன் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி எனக்கு அதிகமாக புரிய வச்சாங்க. எல்டர் மெக்கன்லி எனக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த சில போதனைகள் என்னை அதிகமாக இன்னும் ஊக்கப்படுத்துச்சு. மிஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், மிஷன் பிரசிடெண்ட்டை எப்படி பார்க்கணும், அப்ளிகேஷன்லேருந்து எல்லாமே எனக்கு அவர் அதிக ஹெல்ப் பண்ணார். இங்கிலீஷ் கிளாஸ் வாரம் சனிக்கிழமைனா எனக்கு மெக்கனில் எடுப்பார். அது ரொம்ப என் வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மிஷனுக்கு மெடிக்கல் செக்கப் எப்படி பண்ணணும், பாடி ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அதிகமாக எனக்கு சொன்னார். என்னுடைய சின்ன வயசில் ஜீசஸ் கிறிஸ்டை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டது எங்கள் தாத்தா கிட்ட. ஏன்னா அவர் ஒரு சபையில் போதகராக இருந்தார். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பேசிக்காகவே கிறிஸ்டியன். ஆனால் நான் மட்டும்தான் உண்மையுள்ள பிரிஸ்டுட் அத்தாரிட்டி உள்ள சர்ச்சில் பேப்டிசம் எடுத்தேன். அந்த உண்மையான பிரிஸ்டுட் அத்தாரிட்டி நம்ம சர்ச்சில் தான் இருக்குது. இந்த சபையில் நான் பேப்டிசம் எடுத்ததையும் 2 வருஷம் ஊழியத்துக்கு போகிறத எங்கள் தாத்தா கேள்விப்பட்டிருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். நான் இங்கே பேப்டிசம் எடுத்ததையும் 2 வருஷம் மிஷன் போகிறத பற்றியும் எங்கள் வீட்டில் சொன்னோன்னா எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, தங்கச்சி எல்லாருமே என்னை ப்ளஸ் பண்ணி என்னை மிஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்ஜினியரிங் முடித்தோடனே அடுத்த மாதத்துலேயே நான் மிஷன் போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் மிஷனுக்கு போக எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. நான் கடவுள்கிட்ட கேட்டேன், நல்ல வேலை கிடச்சி அந்த பணத்தில் நான் மிஷன் போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிது. அந்த வேலையில் நான் மிஷனுக்கு உண்டான பணத்தெல்லாம் நான் சேவ் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு பாஸ் நல்லபடியாக எனக்கு கற்றுக் கொடுத்தாரு.
என்னென்ன விஷயங்கள் எனக்கு தெரியாது இருந்தது எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதிகமாக எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணார். நான் மிஷின் போகிறேன்னு சொல்லி எங்கள் பாஸ் கிட்ட சொன்னோன்னே அவர் எனக்கு அதிகமாக அட்வைஸ் பண்ணி எனக்கு அதிகம் ஊக்கம் கொடுத்தாரு. அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ரீஸ்ஹுட் அத்தாரிட்டி இருக்க இந்த உண்மையான சபையில் நான் மெம்பராக நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். பீட்டர், ஜேம்ஸ், ஜான் அவங்க கிட்டேருந்து அத்தாரிட்டி ஜோசப் ஸ்மித் கிடச்சிது. அவர் மூலிமா நம்ம எல்லாருக்கும் அந்த அத்தாரிட்டி இருக்குது. அந்த அத்தாரிட்டி மூலமாக நான் மிஷனில் பேப்டிசம் கொடுக்குறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த அத்தாரிட்டி என்னை எங்கே போனாலும் என்னை வழி நடத்தும், எல்லா விஷயத்துலேயும் என்னை பாதுகாக்கும். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் காஸ்புல், ப்ரீஸ்ஹுட், உண்மையான சபையை அறியாது இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் நான் சொல்கிறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். கடவுளைய ஊழியத்தை செய்ய கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் கடவுளுடைய உண்மையான ஊழியக்காரனாக இருப்பேன். மிஷன் பிரசிடென்ட் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன். சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மிஷனை நான் முடிப்பேன்னு சொல்லி கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஃபெய்த், ரிப்பன்டன்ஸ், பேப்டிசம், கிஃப்ட் ஆஃப் ஹோலி கோஸ்ட், என்ஜூர் டு தி எண்ட். இது எல்லாருக்கும் கிடைக்கணும்னா நம்ம எல்லாரும் மிஷன் போகணும். Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go.